உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கதவை தொற. ஏன் குருமா, எதுக்காக கதவை சாத்துனீங்க? மோகனுடைய நிலைமையை நீங்களே பாத்தீங்கல்ல. கதவை தொற. வெறி பிடிச்சவன் மாதிரி என்ன தாக்கறதுக்காக வந்தவன். நான் இந்த கதவை தாப்பால் போட்டிருக்கலனா என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ஐயோ, ஆனா மோகன் ஐயா வெளியே வரலனா, அவரை காப்பாத்த நீங்களும் உள்ள போலனா, அப்புறம் எப்படி மோகன் ஐயாவை துளசி அக்கா கிட்ட இருந்து காப்பா? என்னால உன்னோட மோகனை காப்பாத்த முடியாது. என்ன? ஐயோ, ஆனா குருமா, நீங்க காப்பாத்தலனா வேற யார் காப்பாத்துவா? நான் சொல்லிட்டேன்ல. குருமா, நீங்க வழிவிடு. ஆனா குருமா, எனக்கு வழிவிடுன்னு சொல்றேன்ல. ஐயோ, இன்னையில இருந்து 3 நாளைக்கு அப்புறமா அமாவாசை. அதுக்கு முன்னாடி உனக்கு மோகனுடைய நடவடிக்கையில 3 விதமான மாற்றங்கள் தெரியும். அவ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் இயற்கையோட விதிக்கு எதிராக தான் பண்ணுவான். இது எல்லாத்தையுமே அவனை துளசியோட ஆத்மா செய்ய வைக்கும். முதல் வேலையா புவியீர்ப்பு சக்தியோட நியதியை அவன் மாத்துவான். அவன் உடம்பு லேசாகி காத்துல பறக்கும். தண்ணிக்குள்ள மூச்சு விடுவான். நெருப்பால கூட அவனை எதுவும் செய்ய முடியாது. என்ன? இல்ல இல்ல இல்ல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை இப்படி அடிக்காத. ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் 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 வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன அடிக்காத. ப்ளீஸ். ரெண்டாவது, அவன் தன்னோட இயற்கைக்கு விரோதமா போவான். இதுவரைக்கும் மோகன் செய்யாத காரியம் எல்லாத்தையும் இப்ப அவன் செய்வான். அப்படின்னா முதல் வேலையா அவன் குடிக்க ஆரம்பிப்பான். மாமிசம் சாப்பிடுவான். வேற பொண்ண அடைய ஆசைப்படுவான். என்ன? மோகன் வேற பொண்ண பாப்பானாமா. தாமினி, நீ எத்தனை தடவை ட்ரை பண்ணிருக்க. இது வரைக்கும் மோகன் சுண்டு விரல் கூட உன் மேல பட்டதில்ல. அப்புறம் அந்த 3வது விஷயம், அது என்ன? அவன் ஒரு மனுஷனுடைய உயிரை எடுப்பான்.
துளசியோட மரணத்துக்கு யாரு காரணமோ அவங்களுடைய உயிரை தான் முதல்ல எடுக்க நினைப்பா. பழி வெறி அடங்கினதுக்கு அப்புறமா அவ மோகனை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து போயிடுவா. அதுல இருந்து 3 நாளைக்கு அப்புறம் மோகன் செத்துடுவான். போதும், நிறுத்துங்க. என் மோகன் ஐயாவுக்கு அப்படி எதுவும் நடக்காது, நீங்க சும்மா இருங்க. நானே வருவேன் எங்கும் அங்கும் நானே வருவேன். இதோ பாரு ராதா, இருக்கிற உண்மைய உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களோட விருப்பம் தான். எனக்கு நேரமாச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். மூணு பேரும் எதுக்கு கதவு ஜன்னல்ல சாத்துறீங்க? நல்லா கேட்டுக்கோங்க. என்ன மாதிரியே நீங்க 2 பேரும் கூட குருமா முகத்தை பார்க்க ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆ, ஆனா அதுல எனக்கு உங்க 2 பேரோட உதவி வேணும். இதோ பாருங்க, இன்னைக்கு குருமா நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் முதல் வேலையா மோகனையாக்குள்ள இருக்க துளசி அக்காவோட ஆத்மாவை நம்ம வெளியே கொண்டு வரோம். மோகனையா துளசி அக்காவோட ஆத்மா கிட்ட இருந்து விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க முகத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்க்க போறோம். இன்னைக்கு அவங்க முகத்தை பார்க்காம அவங்கள திரும்பி போக விடக்கூடாது. நீ சொல்றது சரிதான். இதுல நீங்க 2 பேரும் எனக்கு துணையா இருப்பீங்கல்ல? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.